வடபழனியில் தரிசனத்தெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம அப்படியே கந்தசாமி கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக பார்த்திங்கன்னா நான் வடபழனிலேருந்து ஹைகோர்ட் வரைக்கும் மெட்ரோவில் வந்து இறங்கி ஹைகோர்ட்லேருந்து நம்ம அப்படி வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அங்கேருந்து நடந்து போகிற வழியில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நிறைய சின்னதாக அழகழகாக நிறைய கடைகள் இருந்துச்சு. அந்த டிடர்ஜென்ட் லிக்விடு, மேட்ரஸ்ஸு, சோஃபா, ஹோட்டலுக்கு தேவையான பாத்திரங்கள், மெத்தை விருப்புகள், இந்த மேட்டு அப்படின்னு நிறையா இருந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு மேட்டு வேணும் அப்படின்ட்டு இந்த சாக்குப்பை மேட்டு தான் 150 சொன்னாங்க. நான் 90 பார்கெயின் பண்ணி வாங்கினேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாஷிங் லிக்விட் இடத்துல நம்ம எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுக்கு விளக்கில் ஒரு சோப்பு அதிகமாக மூயும். அதனால சரி ஓகே அப்படின்ட்டு 12 சோப்பு வந்து 80 சொன்னாங்க. அதுவும் ஒன்று தான் வாங்கினுங்க, வேறு எதுவுமே வாங்கலை. அப்புறம் அப்படியே நம்ம வந்து நீ வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் கந்தசாமி கோயிலுக்குள்ளே போய் அங்கேயும் நிறைவாக சாமியை கும்பிட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா சரவண பொய்கைன்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே தான் விளக்கெல்லாம் போட்டுட்ருந்தாங்க. அப்புறம் அங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் அமைதியாக உட்காந்து ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேங்க. சரி ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.